இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தாவைக்காவை சேர்ந்த இளையராஜா. இவர் தன்னை மாற்றுக் கட்சியில் சேர்வதற்கு பேரம் பேசியதாக தேர்தலுக்கு முன்பு கருத்து கணிப்புகள் முடிவை வெளியிடும் அமைப்பின் நிறுவனர் திருநாவுக்கரசர் என்பவர் மீது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் திருநாவுக்கரசை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் திருச்சியைச் சேர்ந்த நரேஷ் மற்றும் சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், எம்எல்ஏ இளையராஜாவை சில தினங்களுக்கு முன்பு திருநாவுக்கரசு தொடர்பு கொண்டு ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் நேரில் சந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் தான் வேறு பணியில் இருப்பதாக கூறி இளையராஜா தொடர்பை துண்டித்திருக்கிறார். மீண்டும் தொடர்பு கொண்ட திருநாவுக்கரசு இளையராஜாவிடம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும், ஆளும் கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது ஆதரவு தர வேண்டும் என்றும் அதற்கு சன்மானமாக ரூபாய் 35 கோடி வரை தருவதாக ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த இளையராஜா, எனக்கு இது விருப்பமில்லை, இனிமேல் என்னிடம் பேசாதீர்கள் என்று கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தான் பேசியது வெளியே தெரிந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று திருநாவுக்கரசு இளையராஜாவை மிரட்டியுள்ளாராம். இதையடுத்து ஜூன் 29ஆம் தேதியன்று எம்எல்ஏ இளையராஜா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் திருநாவுக்கரசுக்கு பின்னணியாக செயல்பட்ட திருச்சியைச் சேர்ந்த நரேஷ் மற்றும் மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து விசாரணையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கும் நரேஷை சென்னையில் சந்தித்து பேசியதாகவும், செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாரின் ஆலோசனையின் பேரிலேயே திருநாவுக்கரசு எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் திமுக தரப்பிலிருந்து எங்களுடைய எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு 10 கோடி தரும், 20 கோடி தரும், 50 கோடி தரும் என்று பேரம் பேசுகிறார்கள். அவர்கள் தொடர்பு கொள்ளாத எம்எல்ஏக்களே கிடையாது. எங்களுடைய எம்எல்ஏ கொடுத்த புகாரில் அவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார்கள் என்று அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த விவகாரம் அரசியல் களத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது ஸ்டாலினும் எடப்பாடியும் தான். இன்னமும் அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆர்எஸ் பாதி என்ன லெட்டர் யாருக்கு லெட்டர்? உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. நாங்கள் யார்கிட்ட பேசணுமா? ஏதாவது சொல்லியிருக்கோமா? எதுவுமே சொல்லலை. நாங்கள் யாரையும் போய் கூட்டமா நீங்க எங்களோட சேருங்க உங்களுக்கு அது தர எதுவுமே இல்லை. எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு. கூட்டணி கட்சியிலிருந்து நாங்கள் பேசணும். கூட்டணி கட்சிகளில் இப்போ நாங்கள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது மக்களுடைய தீர்ப்பு. நீங்க எடப்பாடியை போய் முதல்வராக கூட்டணி கட்சி சொன்னோன்னு யார் உங்களோட பயணிப்பாங்க? ஸ்டாலினோட யார் பயணிப்பா? எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்களுக்கு காங்கிரஸும் பிஜேபியோட நின்று பிஜேபியோட ஜெயிச்ச எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவளவனும் இல்லை ஐயமும் இருப்பாங்க. அவரெல்லாம் எங்களோட சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க மக்களோட தீர்ப்பு ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டில் சும்மா உட்கார்ந்துட்டு எந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு உங்களுடைய மகன் அரசியல் எதுவுமே சேர மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க இன்னைக்கு யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. நீங்க எங்க இருக்காது தெரியுமா? துபாய். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.